இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 1977ஆம் வருஷம் முதல் 2, 3, 4 இடம் பெற்றவர்களுடைய 5 இடங்கள் பெற்றவர்களுடைய அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 1977. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 1977 பாளையங்கோட்டை. அஇஅதிமுக வேட்பாளர் அஇஅதிமுக சார்பாக நின்ற வேட்பாளர் நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பெற்ற வாக்கு 29,146 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஓட்டு வாங்கி 44.10%. இவங்க இந்த தொகுதிக்கு புதியவராக இருக்காங்க. புதிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2ஆம் இடம் பிடிச்சது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1977 2ஆம் இடம் பிடிச்சது சுயேட்சையாக நின்ன என் சண்முகம் அவர்கள் 15,192 வாக்குகள் வாங்கி அவங்க 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய சதவீதம் 22.99%. இவங்களும் புதியவங்க தான். 3வது காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டு என் ஆறுமுக கோனார் அவர்கள் 14,202 ஓட்டு வாங்கி 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய சதவீத ஓட்டு 21.49%. இவங்களும் புதியவங்க. அடுத்தது ஜனதா கட்சி 4ஆவது இடம் பிடிச்சிருக்காங்க. ஏசு ஜஸ்டின் அவங்க வாங்கிய ஓட்டு 6,973 ஓட்டு, 10.55% ஓட்டு. இவங்களும் புதிய தொகுதிக்கு புதியவர்கள். அடுத்தது 5ஆம் இடம் சுயேட்சையாக நின்றவங்க ஏசு சையது இப்ராஹிம் அலீம் அவர்கள் 574 ஓட்டு வாங்கியிருக்காங்க சுயேட்சையான்னு. 87%, வெறும் 0.87% புதியவர் இந்த தொகுதிக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெற்றி வாக்கு வேறுபாடு 13,954, 21.11%. பதிவான வாக்குகள் 66,087 ஓட்டு. 1997 இது 60.36%. புதிய பதிவு செய்தவருடைய வாக்காளர்கள் 1,10,603 பதிவு செய்த வாக்காளர்கள் இருக்காங்க. அஇஅதிமுக இந்த 1997 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கு.